ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்கம் க்ஷேத்திரத்திலேயே காத்திருக்கிறோம். இந்த பாசுரத்திலும் ராமனாகவே எம்பெருமானை காண்கிறார். பொதுவா பெருமாளுக்குள்ள தன்மையை சொல்லிட்டு அதை அப்படியே ராமனோடு பொருத்தி இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் பெரியாழ்வார். போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம், ஆழமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பாசுரம். என்னங்கிறத பார்த்துடுவோம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விவீடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிறகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விவீடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர் காளாவரே. இப்ப பாட்டின் முதல் அடி பாருங்கோ. பிராட்டி மகாலட்சுமி இருக்காளே, அவதான் பொதுவா எல்லா ஜீவாத்மாக்களையும் பெருமாளோடு சேர்த்து வைக்கிறா. இப்போ நாம போய் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம், எம்பெருமானே காப்பாத்துங்கிறோம். அவர் நம்ம பாப்ப கணக்கெல்லாம் பார்த்துட்டு, டேய் இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு எந்த தைரியத்திலடா எங்கிட்ட வந்த, உனக்கு மட்டும் இல்ல உன் பரம்பரைக்கே மோட்சம் கொடுக்க மாட்டேன், போயிட்டு வாம்பார். பக்கத்துல இருக்க தாயார் தான், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, நமக்காக புருஷகாரம் பரிந்துரை செய்து சிபாரிசு பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவர் அருளை பெற்று தருபவள் யாரு? பிராட்டி. ஒருவேளை அந்த பிராட்டி என்ன பண்றாளாம், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் அந்த பிராட்டியே சில சமயம் பக்தர்களை பத்தி பெருமாள்கிட்ட புகார் சொல்றாளாம், இவனுக்கு அனுகிரகம் பண்ணாதீங்க. என்னப்பா சொல்ற? ஆமா நீங்க சரியா தான் காதுல வாங்கிட்டு இருக்கேள், பாட்டை நன்னா கேளுங்க. மகாலட்சுமியே சில சமயம் பெருமாளுடைய பக்தர்களை பத்தி பெருமாள்கிட்ட கோள் சொல்றாளாம். சிதகுரைத்தல் அப்படின்னா கோள் சொல்றது, வம்பு பேசுறது, குற்றத்தை கணக்கிட்டு சொல்லுவதுன்னு அர்த்தம். யார் விஷயமா? தன்னடியார் திறத்தகத்து. திறம்னா விஷயம்னு அர்த்தம், திறத்தகத்துனா அவ விஷயமாக, அதாவது அவர்களை குறித்துன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அவனை பத்தி அவனை குறித்துன்னு. யார குறித்து? தன் அடியார் திறத்தகத்து. அடியார்னா தான் பெரியவன், தான் பெரியவன் என்ற கர்வம் இல்லாமல் பெருமாளுக்கு அடியவன் என்று இருக்கக்கூடியவன். தன் அடியார்னா பெருமாள் ஒருவனுக்கு, இங்க தன்னுங்கிறது பெருமாளை குறிக்கிறது. தன் அடியார் பெருமாளுக்கு மட்டுமே அடியவர், அடியேன் தாசன் எம்பெருமானுக்கு மட்டுமே உரியவன் இருக்கக்கூடியவர்கள் தன் அடியார் திறத்தகத்து. அந்த பக்தர்கள் விஷயமாக தாமரையாள், தாமரை பூ மீது வீற்றிருப்பவள். இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகா பெரியாழ்வார் போட்டிருக்காருன்னு. மகாலட்சுமி தாமரை மேல உட்காந்துருக்காருன்னா எவ்வளவு மென்மையானவளாக இருக்கணும். ஏன்னா அவ உட்காந்துருக்க சீட்டே தாமரைனா அதை விட மென்மையானவளாக அவள் இருக்கிறாள்னு தாத்பரியம். கையிலையும் தாமரையாள், தாமரை மொட்டு தான் ஏந்தின்னு இருக்கா. பெருமாளை போல ஆயுதம் சங்கு சக்கரம் ஏந்த மாட்டா, தாமரை மொட்டு தான். ஏன்னா தண்டிக்க தெரியாது, ஆயுதம் ஏந்த மாட்டா. அந்த தாமரையாள் ஆகிலும் அப்படின்னா அந்த மகாலட்சுமியே பொதுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பொதுவா குத்தம் சொல்ல மாட்டா, நம்ம என்ன சொல்றோம், அவரே வந்துட்டாருங்கிறோம். அன்னைக்கு ஒருத்தர் கிரிக்கெட் பார்த்துட்டு சொன்னார், ஏய் பும்ராவே 6 அடிச்சுட்டாரா, பேட்ஸ்மேன் எல்லாம் அடிக்கலன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட்ஸ்மேன் தான் பொதுவா 6 அடிப்பா, ஆனா இந்த பவுலர் பும்ராவே 6 அடிச்சுட்டார். அது போல தாமரையாள் ஆகிலும்னா மத்தவாதான் குறை சொல்லுவா, இன்னொருத்தர தப்புன்னு பேசுவா. மகாலட்சுமி அப்படி பேசவே மாட்டா. தாமரையாள் ஆகிலும் அந்த மகாலட்சுமியே, குற்றமே சொல்லாத மகாலட்சுமியே சிதகு, இந்த பக்தனை பற்றி குற்றப்பட்டியலை, குற்றங்களை கணக்கிட்டு உரைக்கு மேல், உரைத்தல்னா சொல்லுதல், உரைக்கு மேல் அப்படின்னா சொன்னால்னு அர்த்தம். இதே இந்த தாமரையாள் ஆகிலுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டுறார் மணவாள மாமுனிகள். அது என்னன்னா, மகாலட்சுமியே குத்தம் சொன்னாலும் பெருமாள் கண்டுக்க மாட்டாருன்னு அர்த்தமா. அதாவது மகாலட்சுமி கிட்ட பித்தனா இருக்கார் பெருமாள், தாயார் என்ன சொன்னாலும் கேட்டுடுவார். ஆனா பக்தன் மீது குத்தம் சொன்னா தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் லக்ஷ்மியே குத்தம் சொன்னாலும் காதல வாங்க மாட்டார். அந்த அர்த்தமும் இருக்கு. அதாவது குற்றமே சொல்லாத லக்ஷ்மியே குத்தம் சொன்னாலும் பெருமாள் கண்டுக்க மாட்டார். பெருமாள் ரொம்ப விரும்பக்கூடிய லக்ஷ்மியே குத்தம் சொன்னாலும்
பெருமாள் கண்டுக்க மாட்டார். 2 சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. ஆக தன்னடியாராகிய பக்தர்கள் விஷயத்திலே தாமரையில் விற்றிருக்கும் மெல்லிய பிராட்டியே வந்து சிதகுரைக்கு மேல் குற்றம் சொன்னாலும் பெருமாள் என்ன சொல்லுவாராம், என் அடியார் அது செய்யார். பிராட்டியை பார்த்து பெருமாள் சொல்றாராம், என் அடியார் என்னுடைய பக்தன் அது செய்யார், அப்படி செய்ய மாட்டார்கள். என் அடியார் அது செய்யார், என்னுடைய பக்தர்கள் அப்படி செய்யவே மாட்டார்கள். பிராட்டி உடனே என்ன பண்றாளாம், எவிடன்ஸ் எல்லாம் காட்டி, அது என்ன இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிற பாருங்க, அதெல்லாம் எடுத்து காட்டி, பாருங்க உங்க பக்தன் இங்க இந்த இடம் போயிருக்கான், அங்க இந்த தப்பு பண்ணியிருக்கான், இங்க பாருங்க அந்த தப்பு பண்ணியிருக்கான், இதெல்லாம் காட்டுறாளாம். காட்டினதும் பெருமாள் திரும்ப என்ன சொல்றாராம், என் அடியார் அது செய்யார். நன்னா கவனிங்க, நம் அடியார்னு சொல்லலையா, தாயார் குத்தம் சொல்லிட்டாளோ இல்லையோ, அந்த கோபத்துல என்ன சொல்றாராம், உன் பக்தர்கள் வேணா அப்படி பண்ணதான் நினைச்சுக்கோ, என் பக்தன்டி அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உன் குழந்தைய விட்டு கொடுத்தாலும் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் அடியார் என்னுடைய பக்தர்கள் அது செய்யார், அதை செய்யவே மாட்டார்கள், அப்படிப்பட்ட தப்பு செய்யவே மாட்டார்கள் என்று உறுதியோடு சொல்றாராம். தாயார் அத்தோடு நிக்கிறது இல்ல, அவனையே கூப்பிட்டு, இவா நீ இந்த தப்பு பண்ணியா இல்லையா, ஒழுங்கா ஒத்துக்கோங்கறா. அவன் வாயாலேயே ஒத்துண்டுறான். இப்ப பெருமாள்கிட்ட கேட்டாலும் ஒத்துனுட்டா, இப்ப என்ன சொல்றீர்னா, செய்தாரேல். பெருமாள் சொல்றாராம், அப்படி செஞ்சுட்டான்னா, என் பக்தன் செய்தான்னா நன்று செய்தார், அவன் செஞ்சுட்டான்னா அவன் செஞ்சது சரிதான், என் பக்தன் தப்பு பண்ண மாட்டான். பக்தன் ஒண்ணு பண்ணினான்னா நன்று நன்மையை தான் செய்தார், செய்திருக்கிறான் என்பர் போலும் என்று சொல்லுவார் போல இருக்கேங்கிறார் பெரியாழ்வார். என்பர் போலும்னா அதுக்காக சொல்லுவார் போல இருக்கேன்னா சொல்ல மாட்டார்னு அர்த்தம் இல்ல, அந்த அளவுக்கு பக்தர்களை காப்பாற்றுவார் போல இருக்கே இந்த பெருமாள். அவருடைய கருணையை நினைச்சு பாக்குறார் பெரியாழ்வார். செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும், இவன் செஞ்சுட்டான்னு அவன் வாயாலேயே ஒத்துண்டாலும் என் பக்தன் என்ன செய்யறானோ அது நல்லதுதான்னு சொல்லுவார் போல இருக்கே. இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், மகாலட்சுமிங்கிறவ தாயார், அவளே குழந்தைகளை பத்தி இப்ப பெருமாள்கிட்ட கோள் சொல்லலாமா, மாட்டி விடலாமான்னா அது அதுக்காக மகாலட்சுமி பண்றது இல்லையா. ஒரு குச்சி நட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குச்சியை ஆட்டி பார்ப்போம். குச்சியை ஆட்டி பார்க்கறது எதுக்குன்னா, குச்சியை வெளியில எடுக்க இல்ல, அது நன்னா ஊனி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது போல மகாலட்சுமி அப்பப்போ புருஷகாரம் பண்ணி பக்தர்களை பெருமாள்கிட்ட சேர்த்து வச்சுட்டு, பெருமாள் இந்த பக்தனை காப்பதில் எவ்வளவு தூரம் உறுதியோடு இருக்காருன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக குச்சி ஆட்டி பார்க்கணும் பாருங்க. அது போல இவன் இந்த தப்பு பண்ணானே, அந்த தப்பு பண்ணானே, இவனை போய் ஏத்துக்கிறதா, வேண்டாம் சுவாமி, நானும் ஏதோ தெரியாதனமா இவனுக்காக பரிந்துரை எல்லாம் பண்ணிட்டேன், இவனை விட்டுடுங்கோ, வேண்டான்னு ஒரு ஆட்டை ஆட்டி பாக்குறாளாம். அப்ப தாயார் எதிர்பார்க்கிறா, இவர் ஒழுங்கா என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார்னு இவர் சொல்றாரான்னு பாப்பாளாம். அப்படி சொன்னா, அப்படி சொல்லுங்க, உங்க வாயால அந்த வார்த்தை வரணும் தான் சந்தோஷப்பட்டேன் பாலாம் தாயார். ஒருவேளை பெருமாள், ஆமாமா நீ சொன்னது சரிதான், இந்த தப்பெல்லாம் வேற பண்ணியிருக்கான், இவனை கழட்டி விட்டுடுவோம்னார்னா, அப்பதான் ஏன் சுவாமி நான் தான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னா சரிதான் கழட்டி விடுவேன்னு வேற சொல்றீரா, ஒழுங்கா ரட்சிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மீண்டும் புருஷகாரம் பண்ணுவாளாம். அதுக்குதான் அந்த குச்சியை ஆட்டுற உதாரணத்தை சொன்னேன். குச்சியை ஆட்டி பார்த்துட்டு குச்சி வந்துருத்துன்னா தூக்கி போட்டு போக மாட்டோம், திரும்ப இன்னும் ஆழமாக நடுவோம். அது போலதான் பெருமாளுடைய உறுதியை ஆட்டி பார்த்துட்டு இவர் ஏத்துக்கிற மாதிரி தெரியலன்னா இன்னும் ஆழமாக பரிந்துரை செய்வாள். அப்படி இல்ல, ஆட்டி ஆட்டி பாக்குறோம், குச்சி வலிமையா இருக்குன்னா இதுக்கு தானடா காத்திருந்தேன், நன்னா ஊன்றி விட்டது என்று சந்தோஷப்படுவோம் இல்லையா. அது போல் பெருமாள் உறுதிய ஆட்டி பார்த்து நன்னா ஊன்றி இருக்காங்கிறத பார்த்து தாயார் சந்தோஷப்படுகிறாள். எப்ப இன்னும் சந்தோஷப்படுவான்னா, இந்த பாட்டுக்கு இன்னொரு அர்த்தம் ஆச்சாரியர்கள் சொன்னார்கள், என் அடியார் அது செய்யார் இருக்கா, அத கொஞ்சம் நன்னா கவனிங்கோ. என் அடியார் அது செய்யார், பிராட்டி குத்தம் சொன்னா பெருமாள் சொல்வாராம், என் பக்தன் அப்படி செய்யவே மாட்டான். அது சாமானிய அர்த்தம். கோபம் வந்துருமா பெருமாளுக்கு, என் பக்தனையா குத்தம் சொன்ன, என்னடி யார் அது செய்யார், தாயார்கிட்ட கோச்சுண்டு என்னடி என்னடி குத்தம் சொல்லிட்டு இருக்க, அப்படி டீ போட்டு வேற பேசுறாராம். என்னடி யார் அது செய்யார், இந்த லோகத்துல யார்தான் குத்தம் பண்ணல, என் பக்தனை சொல்லின்னு வரியா, செய்தாரேல் நன்று செய்தார், என் பக்தன் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்தான் என்பர் போலும். அப்படி சொல்லுவார் போல இருக்க இந்த பெருமாள். அவ்வளவு கருணை பக்தர்கள்ட்ட வச்சிருக்காரே. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க, தன்னடியார் திறத்தகத்து, தன்னையே தஞ்சமடைந்த பக்தர்கள் விஷயத்தில் தாமரையாள் ஆகிலும் மகாலட்சுமியே ஆனாலும் சிதகுரைக்கு மேல் அவளை பத்தி குத்தம் சொன்னா, என் அடியார் அது செய்யார், என் பக்தன் அப்படி செய்ய மாட்டான், என்னடி யார் அது செய்யார், என்னடி யார் தாண்டி உலகத்துல இதெல்லாம் பண்ணல, செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். ஒருவேளை செஞ்சிருக்காங்கறியா, என் பக்தன் செஞ்சா அது நல்லதுதான் செஞ்சிருப்பான்னு சொல்லுவார் போல இருக்கே. சரி, இது கதையெல்லாம் நன்னாதான் இருக்கு, இப்படி பெருமாள் சொல்லியிருக்காரா இல்லையான்னா அதுக்கு உதாரணம் தான் விபீஷணன். அதான் பாட்டினுடைய 2வது பாதி.
மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த. விபீஷணன் இருக்கானே, இத பத்தி ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்றா. ரெண்டுமே சொல்றேன். ஒண்ணு பொதுவாக ஆச்சாரியர்கள் சொல்லி வரா, ரெண்டாவது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலேயே இருக்கு. முதல் அர்த்தம் என்ன சொல்றா, இந்த விபீஷணன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணான், ராமன் விபீஷணனை ஏத்துனுட்டான். அதுக்கப்புறம் அயோத்திக்கு திரும்பி சீதாராமனாக பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு தன் குலதெய்வமான ரங்கநாதனை விபீஷணன்ட்ட கொடுக்கறான் ராமன். அப்போ சீதை ராமன்ட்ட சொன்னாலாம், ஏன் சுவாமி, இந்த விபீஷணனுக்கு போய் யாராவது குலதெய்வமான ரங்கநாதனை கொடுப்பாளா? இவன் எவ்வளவு மோசமான ஆளுன்னா. பெருமாள் பார்த்த, என்னம்மா விபீஷணனை போய் அப்படி சொல்ற, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் கத்தின்னு சரணாகதி பண்ணான். அந்த விபீஷணனோட பொண்ணு திருஜடை, அவதான் அசோகவனத்துல உனக்கு அவ்வளவு தூரம் ஆறுதலா இருந்தா, இவனை போய் தப்பு சொல்றியே. உடனே தாயார் சொன்னாலும், இல்ல சுவாமி, உங்களுக்கு தெரியாது, நான் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இந்த விபீஷணனை பத்தி. இவன் என்னென்ன பேசியிருக்கான் தெரியுமா? இப்ப பாட்டின் முதல் 2 அடிகளை பாருங்க. தன்னடியார் விபீஷணன் திறத்தகத்து அவன் விஷயமாக தாமரையாள் ஆகிலும் சீதையே ஆகிலும் சிதகுரைக்கு மேல். புகார் சொன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாலாம். என்னன்னா, இந்த விபீஷணன் ராவணன்ட்ட சொன்னானா, இந்த சீதை இருக்காளே, அவ ஏதோ பூதம் பிசாசு போல இருக்கு, இவ இலங்கைக்கு வந்த நேரமே சரியில்லை, இவ இலங்கைக்கு வந்ததுல இருந்தான் ஆறு இலங்கைக்கு ஒரு குரங்கு தீ வச்சுடுத்து, இலங்கையில நிறைய கெட்ட சகுனம் கெட்ட நிமித்தம் எல்லாம் தெரியறது. இந்த சீதை இருக்காளே, இவ ஏதோ பேயோ பிசாசோ ஏதோ ஒண்ணு, இவ நல்லதுக்கே இலங்கைக்கு வரல, தயவு செஞ்சு இவளை திருப்பி அனுப்பி வச்சுடு, ஐயோ இவ இருந்தாலே ஆபத்துன்னு என்னை பத்தி இப்படி பேசியிருக்கான் சுவாமி. மகாலட்சுமியான என்ன போய், மகாலட்சுமியின் வடிவமான என்ன போய் பேய் பிசாசு, இவ வந்த நேரமே சரியில்லை, இவளாலதான் இலங்கைக்கு ஆபத்து, இப்படி எல்லாம் ராவணன்ட்ட பேசியிருக்கான். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் இந்த விபீஷணனுக்கு போய் நீங்க பிரணவாகார விமானத்தை கொடுக்குறேன், என் குலதெய்வத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் சீதை. ராமன் சொன்னானா, என் அடியார் அது செய்யார். என் பக்தன் அப்படி பண்ண மாட்டான். என் பக்தன் விபீஷண, அவன் உன்னை பத்தி தப்பா பேசுவானா? என் அடியார் அது செய்யார் அப்படின்னாராம். உடனே சீதை சும்மா இல்ல, நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுறேன்னு சொல்லி அங்க இலங்கையில உள்ள அந்த சில அரக்கிகள் எல்லாம் கூட்டின்னு ராமன்ட்ட சொல்ல சொன்னாலாம், உங்க சபையில விபீஷணன் என்ன பேசினான்னு சொல்லுங்கன்னு. அவள்லாம் சொல்லிட்டா. இன்னைக்காரு தான் என்ன பண்ணுவா, அதை மட்டும் கட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அவ்வாறு விபீஷணன் பேசியிருக்கான். பெருமாள் சொன்னான், செய்தாரே, ஓ அப்படி பேசினானா, நன்று செய்தார் என்பர் போதும், சரியா தான் பேசியிருக்கான். சீதை பார்த்தா, என்ன சுவாமி சரியா பேசியிருக்காங்கிறீ? இல்லம்மா, உனக்கு புரியாம பேசுற, அப்படி சொன்னாலாவது ராவணன் உன்னை சிறையில இருந்து விடுவிக்கட்டும்னு சொல்லியிருக்கான். அவன் மனசுல உன்னை பத்தி தப்பா நினைக்கல. சீத்தை ஒரு பிசாசு, இவ வந்தா இலங்கை அழிஞ்சுடும்னு சொன்னது எதுக்குன்னா, ஐயோன்னு ஒரு பயத்துல ராவணன் உன்னை விடுவிச்சு என்னோட சேர்த்து வைப்பான் இல்லையா, நான் போர் புரியும் வரை நீ அங்க கஷ்டப்பட வேண்டாமே, நீ சீக்கிரம் என்னை அடையணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கானே ஒழிய என் பக்தன் தப்பு பண்ண மாட்டான்னு விபீஷணனை டிஃபெண்ட் பண்ணி பெருமாளே பேசினார். அப்ப நினைச்சு பாருங்க, தன் பக்தர்கள்னு ஒருத்தனை அபிமானிச்சுட்டா. அதாவது இது எப்படின்னா, நாம பெருமாளுடைய பக்தனாக அபிமானம் பெற்றவனாக ஆகும் வரை தாயார் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டே இருப்பா, பெருமாள் முரடு பிடிச்சுட்டே இருப்பார். ஆனா ஒன்ஸ் அவர் ஒத்துண்டு அவர் ஃபோல்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாருன்னா, தாயாரே நமக்கு எதிர்த்து பேசினாலும் பெருமாள் நம்மள கைவிட மாட்டாராம். அந்த அளவுக்கு கருணை வைத்தவர். யார்த்த பாக்குறோம்? மண்ணுடைய விபீடனர்க்கா. மண்ணுன்னா இந்த இடத்துல மன்னன், ஐஸ்வர்யம் மிக்கவன் அர்த்தம். மண் உடையனா செல்வத்தை உடைய, விபீடனர்க்கா ராமனுடைய அருளால இலங்கை ராஜ்யம்ங்கிற செல்வத்தையும் பெற்றான், கைங்கரிய சாம்ராஜ்யம்ங்கிற செல்வத்தையும் பெற்றான். பெரிய பெருமாள்ங்கிற செல்வத்தையே வாங்கிட்டு போயிட்டானே. அதனால இங்க மண்ணுங்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, செல்வம். மண்ணுடைய விபீடனர்க்கா, செல்வம் மிக்க விபீடனன், செல்வ வீடனன் ஆழ்வார்களும் பாடுவார்கள். இதுக்கே இன்னொரு அர்த்தமும் மணவாள மாமுனிகள் காட்டுறார் வியாக்கியானத்துல. அது என்ன அர்த்தம்னா, அது இந்த பாடல் வரிகளோடு ரொம்பவே பொருந்தி வருது. விபீஷணன் ராமன்ட்ட சரணாகதி பண்றான். அப்போ சுக்ரீவனும் மற்ற வானராலும் என்ன பண்றா, ஐயோ ராமா, ராவணன் தம்பின்னு சொல்லணும் வந்திருக்கான், சரணாகதிங்கிறான், அதெல்லாம் பொய், நம்பவே நம்பாத, இந்த பாப்பியை ஏத்துக்கவே ஏத்துக்காத, ஏதாவது நைசா பேசி அனுப்பி விட்டுடு, இவன் துஷ்டன் கெட்டவன், ஏத்துக்காதே, சுக்ரீவன் கோ சொன்னா. ஹனுமானும் லக்ஷ்மணனும் என்ன சொன்னா, இல்ல இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கலான்னா. ராமன் சொன்னான், நீங்க 2 பேரும் சொன்னதும் தப்புன்ட்டான். சுக்ரீவன் உள்ளிட்டோர் கெட்டவன் ஏத்துக்காதேன்னா, ஹனுமானும் லக்ஷ்மணனும் நல்லவன் ஏத்துக்கோன்னு தானே சொன்னான்னா. இல்ல ராமன் சொன்னான், நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துப்பேன், என்கிட்ட அவன் வந்துட்டான்னா அவன் என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான். இப்ப இது எப்படி இருக்கான், சிதகுரைத்தல்ங்கிறது யாருன்னா சுக்ரீவனும் அவன் கோஷ்டியும். இவன் தப்பு பண்ணவன் ஏத்துக்காத, அது சிதகுரைத்தல். என் அடியார் அது செய்யாருன்னு இருக்கு பாருங்க, அது ஹனுமான் லக்ஷ்மணன் கட்சியான். அவன் பக்தன் தப்பு பண்ண மாட்டான், ஏத்துக்கோ.
செய்தாரேல் நன்று செய்தாருங்கிறது ராமனுடைய கட்சியா, அவன் என்ன பண்ணாலும் சரிதான் வந்துட்டா ஏத்துப்பேங்கிறது. அப்ப சிதகுரைத்தல் என்பது சுக்ரீவன் அன்கோ, என் அடியாரது செய்யாருங்கிறது ஹனுமான் லக்ஷ்மணன், இவன் தப்பு பண்ண மாட்டான் ஏத்துக்கோ. ஆனா ராமனுடைய கட்சி செய்தாரேல் நன்று செய்தார், அவன் எது செஞ்சாலும் நல்லதுதான், என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான் ஏத்துண்டே தீருவேன்னா. அதான் மண்ணுடைய விபீடனர்க்கா, இப்படி ஐஸ்வர்யம் மிக்க விபீஷணனுக்காக மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த அந்த விபீஷணன் இருக்கும் இலங்கையை நோக்கியே தெற்கு நோக்கியே இன்று வரை பள்ளி கொண்டிருக்கிறான் அரங்கன். எதுக்காகன்னா, அன்னைக்கு ராமனா விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், பெரிய பெருமாளையும் அவன் கையில கொடுத்துட்டான். விபீஷணன் பெரிய பெருமாளை உபய காவிரி மத்தியில ஸ்ரீரங்கத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு இலங்கைக்கு போறான். ஆனாலும் பெருமாளுக்கு விபீஷணன் பெரிய மனசு இல்லையா, அவன் எந்த இலங்கையில இருக்கானோ மதில், அந்த இலங்கையின் மதில பாக்குறாராம் பெருமாள், என் விபீஷணன் ஆளக்கூடிய மதில். இலங்கை அந்த நாட்டை பாக்குறாராம், என் பக்தன் விபீஷணன் ஆளக்கூடிய இலங்கை. அந்த திசைய பாக்குறாராம், அந்த தென் திசையில தான் என் பக்தன் இருக்காங்கிறாராம். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். மதில், இலங்கை, திசை நோக்கி. மதில பாக்குறார், இலங்கைய பாக்குறார், தென் திசைய பாக்குறார் நோக்கி. மலர் கண் வைத்த, கண் வைத்தனா அதை நோக்கி பார்வையை செலுத்தியேன்னு அர்த்தம். மலர் கண்ணுனா இந்த இலங்கையை பார்த்தாராம், என் பக்தன் எவ்வளவு நன்னா இலங்கையை ஆள்றான்னு நினைச்சார், கண்ணு மலர்ந்துருத்தான், பெருசா எடுத்தான், அதான் மலர் கண் வைத்த. என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும், பெரியாழ்வார் அபிமானத்தோடு சொல்றார், என்னுடைய, என்னை உடையவன் அர்த்தம் இந்த இடத்துல. என்னுடையனா எனக்கு சுவாமியான, என்னையும் தன் சொத்தாக உடைய திருவரங்கற்கு அன்றியும். திருவரங்கர் ஸ்ரீரங்கநாதன் இருக்கானே, அன்றினா அவனை விட்டுட்டுன்னு அர்த்தம். என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும், இவ்வளவு கருணை உள்ள ரங்கநாதனை விட்டுட்டு மற்றொருவருக்கு ஆளாவரே, மற்றொருவருக்கு வேற யாரோ ஒருத்தருக்கு ஆளாவரே. இந்த இடத்துல ஆள்னா அடிமைன்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு போய் யாரா அடிமைப்படுவாளா? இந்த ரங்கநாதனுக்கு தானே அடியவனாக இருக்கணும். அதனால என்னுடைய திருவரங்கர் கன்றியும், பிராட்டியே குத்தம் சொன்னாலும் கைவிட மாட்டேன்னு சொல்லி விபீஷணனுக்கு இன்று வரை அனுகிரகம் பண்றாரே, என்னுடைய திருவரங்கர் கன்றியும். இந்த ரங்கநாதனை விட்டுட்டு மற்றொருவருக்கு ஆளாவரே, இன்னொருவருக்கு போய் நாம் அடிமை செய்யலாமா? அரங்கனுக்கே அடிமையாக இருக்க வேண்டும் என்பது பாட்டின் தாத்பரியம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல், என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிறகுரைக்கு மேல், என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் கன்றியும் மற்றொருவர் காளாவரே. தன் பக்தன் விஷயத்திலே மகாலட்சுமியே ஆனாலும் அவனை பற்றி குற்றம் சொன்னால், என் பக்தன் அப்படி செய்ய மாட்டான், செய்தான்னா அவன் செஞ்சது நன்மையைத்தான் செய்திருக்கிறான்னு சொல்லுவார் போல இருக்கே. ஐஸ்வர்யம் மிக்க விபீஷணனுக்காக இலங்கையின் மதிலை நோக்கி, நாட்டை நோக்கி, திசையை நோக்கி மலர்ந்த கண்களை செலுத்தியபடி பள்ளி கொண்ட என்னை உடையவனான திருவரங்கனை விட்டுட்டு இன்னொருவருக்கு யாராவது அடிமையாவார்களாங்கிறது பாட்டின் கருத்து. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஈவன் இஃப் த goddess of lotus complains about his devotees, the Lord will say, my devotee won't do like that. Even if she shows the evidence, he will say, if my devotee has done, he has done rightly. That Lord now reclines in Srirangam facing south to bless Vibhishana endowed with Aishwaryam. Will anybody be a servant to anybody else other than my Lord Ranganatha? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். நீ இதற்கு அடுத்த பாசுரம், முதல் 2 பாசுரங்கள் ராமனாகவே பார்த்துட்டோம். அடுத்த பாசுரத்துல பெருமாளை எப்படி காண போகிறோம்? அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாடாதிலும் சிதகுரைக்கு மேல், என்னடியாரது செய்யார் செய்தாரில் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றி
மற்றொருவர் காளாவரே மண்ணுடைய விபீடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர் காளாவரே